எல்லாருமே வச்சாச்சா? வச்சாச்சுக்கா எல்லாருமே. நீ சொல்லு இளவரசி, என்னாச்சு? இல்ல நீ அவங்களாம் வைக்கவே இல்லையே. சித்தி அப்புறம் நீலாம்பரி வசந்தி யாருமே வைக்கல. எல்லாருமே கூப்பிட்டோம், வந்தவங்க வச்சுட்டு போனாங்க. இருக்கட்டும், அவ்வளோதான். எல்லாத்துக்கும் பிள்ளைங்க ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. 3 பேர் வந்தாலும் ஏதாவது ஏட்டிக்கு முட்டிக்காதான் பண்ணுவாங்க. பிள்ளைக்கு பாரு பூ வைக்கிற எண்ணத்துல என்ன பண்ணாங்க வசந்தி? அச்சும் தும்புறா அவசரமா. அவளால என்னதே செய்யுது? சரி விடு, நம்ம இப்படி ஒதுக்கிக்கிறதே நமக்கு நல்லது, ஒதுங்கி இருக்கிறதே நமக்கு நல்லதுன்னு வச்சுக்க. இளவரசி, நம்மளா ஒதுக்கி வச்சாத்தே நம்ம கவலைப்படணும். நம்ம ஒதுக்கி வைக்கல யாரையும், அவங்களா ஒதுங்கி இருக்காங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பொறுப்பாக முடியாது. இப்பயுமே கட்டாயப்படுத்தியே வந்திருக்காங்க. அதனால நம்ம வீணா போய் சொன்னாலும் பிரச்சனை ஏற்படும். நம்ம பிள்ளைங்க வச்சுட்டாங்க, அதனால நம்ம இருக்கிறவங்க வச்சுட்டாங்க, அதோட முடிச்சுக்க வேண்டியது. ஆமா, விருப்பப்பட்டவங்க வந்து வச்சுட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். நம்ம இதுக்கு மேல என்ன செய்யுது? மேல இருந்து என்னத்தையும் பேசுறீங்க? பிள்ளைங்களை உள்ள கூட்டு போங்க. அடுத்து பசங்களுக்கு கூப்பிடணும்ல, பசங்க வந்து அவங்களுக்கு வர வைக்கணும்ல. டக்குன்னு கூட்டு போங்க பிள்ளைங்கள. அத்தை கத்தியாச்சு. போறேன் கூட்டிட்டு போறேன். பசங்களையும் கூட்டு வாங்க பிள்ளைங்களை விட்டுட்டு. சரிங்க அத்தை. வாங்கம்மா 3 பேர் வாங்க, உள்ள போவோம். அண்ணி சொல்லிடி. இல்ல நீ நம்மளா இப்படி போட்டு உட்காந்துருக்கோம், இப்ப அவங்க வந்தாலும் அப்படிதானே உட்காருவாங்க. இப்படி நலங்கு வச்சு அதெல்லாம் பார்க்கணுமே அண்ணி. அப்படின்னு போய் சொல்ல நானே குளிர்துன்ட்டு உட்காந்துருக்கேன். இவளுக்கு அவ ஆளை பார்க்கலையா? ஆளை பரவாயில்ல, வாடி பேசாம. அண்ணி, அப்ப உங்களுக்கு அண்ணனை பார்க்க பிடிக்கலையா? இருங்க அண்ணன் சொல்லித்தரேன். உங்க அண்ணனுக்கு நான் அப்படியே பயந்துருவாங்க பாரு உங்க அண்ணன் சொன்னோன்னே. அப்புறம் நான் ராஜா அண்ணன் கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கும். என்ன பண்ணுவேன்? என்னைய பத்தி என்ன சொல்லுவீங்க? நான் என்ன வேணா சொல்லுவோம்ப்பா. அண்ணன் தங்கச்சிக்குள்ள 1000 இருக்கும், நான் சொல்லுவேன். அண்ணி என்ன 2 பேரும் சண்டை போட்டு இருக்கீங்க? வாங்க 2 பேரும். எந்திரிங்கடி 3 பேரும். உட்காந்து இப்பதான் பேசிட்டு இருக்காளுங்க சாவகாசமா. எந்திரிங்க 3 பேரும். என்ன ஆனாலும் நம்ம திட்டத்தை மட்டும் நிப்பாட்ட மாட்டாங்க பாத்தீங்களா? ஆனா நினைக்கும் சீட்டு வருது. கிரௌட பார்த்தா திருச்சி ஓடுவாங்க. குடும்பத்துல ஒன்னா இருந்தா கூட உட்கார மாட்டாங்க சண்டை போட்டுக்கிட்டு. பாத்தீங்களா காலைக்கு எப்படி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. மாமா எங்களை வச்சு செய்றீங்க பாத்துக்கோங்க. ஏடா அர்ஜுன், நம்ம பக்கத்துல உட்காந்துருக்காங்க. எதுக்காவது அசரன்றது நமக்குள்ள எவ்வளவு வெக்கமா இருக்கு. எதுக்குமே அசராமா இந்த சாமி ஸ்லெம்பா உட்காந்துருக்காரு. அதானே எனக்கு வெக்கமா வருதுடா. வரும்டா, உனக்கு நல்லா வரும். இந்த உலகத்துலதான் இது இருக்கானா இல்ல வேறு லோகத்துல எது இருக்காடாடா? ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருமா கிண்டி பார்த்து. போதும்டா போதும். எவ்வளவுதான் பேசினாலும் அசர மாட்டேறியடா நீ. ஆமா சூர்யா, அவன் லேட்டா தானே வந்தான். ஏன் லேட்டா வந்தான்னு கேளு. எங்க போயிருப்பான் தெரியாது, கையில போய் பார்க்க போயிருப்பான். அங்கதான்டா போயிருப்பான். பாத்தியா அவனுக்கு நம்மள கூட்டு போயிருக்கானா? அவன் மட்டும் போயிருக்கான் பாரு. நீங்க உங்க ஆளை பார்க்கணும்னா நீங்க கூட வந்திருக்கணும். ஓ நீ அவ்வளவு வேகமா ஓடுனீ, அதுக்கு அப்படி ஒண்ணுடா. நான் கூட முடியும் அப்படின்னு இருக்கேன்டாரு. நீங்க என்னதான் கிண்டல் பண்ணுங்க, அவங்க 3 பேரும் ஏதோ பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. தாத்தா கண்டுபிடிச்சிட்டாரா? நம்மள கண்டுக்கவே மாட்டாங்கன்னு பாத்தியா, நம்மள வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தரும். இனி அப்படித்தான், நீ என்ன பண்ணாலும் நம்மள வாட்ச் பண்ணதே செய்வாங்க. ஆனா என்னதே வாட்ச் பண்ணாலும் அந்த கேப்ல நீ கெட வேண்டியதை பத்தியா, நீ அங்க இருக்கடா. என்னைய உனக்கு போக சொல்லாட்டி உனக்கு மனசு ஆறாது. 2 தங்கச்சிகளையும் தங்கமா வருது. இந்த 2 அரலூசுகள்ட்டையும் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமாடா? நாங்க அரலூசா இருக்கோம். நாங்க எப்படி அரலூஸ் ஆனோம்? முழு லூஸ் ஆனோம். உங்ககிட்ட சேர்ந்தா நாங்க அரலூஸ் ஆனோம். அப்படியே பேச விட்டா பேசிக்கிட்டே கட் பண்ணுங்க. சரி வாங்கடா, இல்லைங்க வாங்க. குளிர்ல உட்காந்துட்டே இருப்பீங்களா? வாங்க. ஆமாடா, இடத்த காலி பண்ணுங்க 3 பேரும். நாங்க இங்க அடுத்த ஃபங்க்ஷன் ரெடி ஆகணும். அடுத்து என்ன பண்றது? தூங்கதான போறீங்க எல்லாரும். பிள்ளைங்களுக்கு மருதாணி வைக்கணும்லடா. ஏன்டா நீங்களும் வச்சு போறீங்களா? 3 பேரும் உட்காந்துட்டே இருக்கிறாங்க. அப்ப இருந்து எங்க போகல முதல்ல. உங்களை பிள்ளைங்கன்னா நல்ல பக்குவமா சொல்றீங்க, எங்களை விரட்டி விடுறீங்க. ஆமா கேட்க ஆள் நினைச்சிருக்கீங்களா? எங்களுக்கு 2 பேர் தான் பின்னாடி நிற்கிறாங்க, பாத்துக்கீங்க. எந்திரிச்சு போங்கடா. பிள்ளைங்களுக்கு உங்களை பிள்ளைங்களுக்கு மருதாணி வைக்கணும். இப்பதான் இவங்க சாவகாசமா உட்காந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம்டா, எங்க பேத்திகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். பாத்தியாடா, நம்மளுக்காக தாத்தா இருக்காங்கன்னு எவ்வளவோ சந்தோஷப்பட்டோம். இப்ப பாருடா நம்மளையே எப்படி பேசிட்டாங்கன்னு. தாங்க முடியல மனசு. இவங்க எதுக்கு பிளான் போட்டுருக்காங்கன்னா, அந்த பிள்ளைகளையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இங்க கூட உட்கார வச்சு மருதாணி வைக்கணும், நீங்க சேர்த்து வச்சுருங்க, அப்படியே இவங்க மொத்தமா அப்படி குடிச்சுக்கலாம் பிளான் போட்டுருக்காங்க. அதானடா? இந்த ஐடியா கூட நல்லா தானடா இருக்கு. தாத்தா நீங்க அப்பப்ப ஐடியா நல்லா தான் கொடுக்குறீங்க, ஆனா அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா சொல்லுங்க பாப்போம். ஒரு இடத்துல நினைச்சுக்க பறந்துடுவேன். மறுபடியும் எந்த பேர் 3 பேரும்
அதெல்லாம் கூப்பிட முடியாது, போகடாண்டு. தாத்தா பேருங்கன்றதே மறந்து பேசிட்டு இருக்காங்கப்பா. எந்திரிங்க, மூணு எழுந்து போங்க. பாலா, சொல்லுங்க மாமா. இப்ப தாட்சியா நீ நீலாம்பரிலாம் கூப்பிடலையா? வசந்தி அவங்க 3 பேர் வந்து வைக்கல, பிள்ளைங்களுக்கு வைக்கல. இப்ப ராஜா உட்காந்துருக்கான்ல, அவனுக்காவது வைக்கலாம்ல. எப்பா அதெல்லாம் கேட்க மாட்டாங்கப்பா. நானும் அதனால தானே கூப்பிடாம இருக்கேன். அப்பதே கூப்பிட்டு பார்த்துட்டேன், நானு கேட்க மாட்டாங்க. கீழே சத்தம் போட்டுட்டு தான் வந்தேன் நான் நீலாம்பரிட்ட. ஆமா மாமா, நானும் இப்ப சத்தம் போட்டு, நானும் அசோக்குதே சத்தம் போட்டு வந்தோம். கேட்கல, நாங்க வந்துட்டோம் மேலே. அப்படி என்ன செய்யுது? அண்ணே அவங்க திருந்த மாட்டாங்க, விடுனே. நீ இப்ப அப்படின்னு மிரட்டி கூப்பிட்டு வந்து வச்சிருக்கேன். அவ என்ன சொல்லியான்னு தெரியல, அது உண்மை எப்படி பண்ணுச்சுன்னு தெரியல. அதனால நீங்க இதுதான் ஏதாவது பண்ணணும். ஆமாப்பா, இது ராஜா கூப்பிட்டே 3 பேர் வந்திருக்காங்க. இதை என்ன சொன்னியான்னு தெரியாது, எப்படி கூட்டு வந்தேனே தெரியல. ஆனா கூட்டு வந்துட்டியா, கூட்டு வரேன்னு சொல்லிட்டு போனியா, 3 பின்னாடியே வந்துருச்சுங்க. என்ன பண்ணியான்னு தெரியல. ஆனா ஏதோ சம்பவம் பண்ணி விட்டு நல்லா தெரியுது. ஆமா மாமா, அதனால நம்ம எதுவும் கண்டுக்க வேண்டாம். அவங்க இஷ்டப்படி இருக்கட்டும். இந்த கல்யாணத்துக்கு ஏதோ வரணும் அப்படின்னு ஒரு பேருக்கு தான் நம்ம வர வச்சுட்டீங்கன்னா, அவங்க இல்லாம கல்யாணம் பண்ணா அதுக்கு என்ன செய்து நமக்கு தெரியாது. அதனால அது வந்துச்சுங்க. நீங்க இருக்கட்டும், நம்ம கண் பார்வையில் இருக்கட்டும். அவ்வளவு கடுமைக்குனே கூட்டு வந்துருக்கு. என்னத்துக்கு நினைக்கிறீங்க? ராஜாவுக்கு பாட்டி, ராஜாவுக்கு அம்மா, ராஜாவுக்கு சித்தி, இந்த கடுமைக்குனே கூட்டு வந்துருக்கு. வேற என்னத்துக்கு நினைக்கிறீங்க? அவனே ஏதோ மிரட்டிதான் கூட்டு வந்திருக்கான். அதனால நம்ம எதுவும் பேச வேண்டாம். பேசினா பிரச்சனை வரும். அப்படியே இருக்கட்டும், அவங்க இஷ்டப்படி இருக்கட்டும். ஒரு ஓரம் அப்புறம் உட்காந்து கல்யாணத்தை பார்த்துட்டு நல்லபடியா முடிச்சுட்டு போட்டோம். அவ்வளவு இவனுக்கு பேரு, அவளுக்கு மகன், வசந்திக்கு அக்கா பையன், அவன் மகேந்து. இப்படி நினைச்சிருந்தா இழுத்து போட்டு என்னால வேலை பார்த்துக்க வேணாமா? பிள்ளைங்களாம் எப்படி பார்த்துக்குங்க? வளர்ல இருந்து எல்லாம் ராணி, தட்சிணி எல்லாம் எப்படி வேலையை பார்த்துட்டு, வேதால இருந்து எல்லாம் இழுத்து போட்டு, இளவரசி எல்லாம் இழுத்து போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாம். அப்பனா நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. சரி, இப்போ ஒரு கடமைக்குதான் கூப்பிட்டு, அவனுக்கு ஆசை இருக்குல்ல, பெத்த தாயி, பாட்டி, சித்தி இவங்கெல்லாம் வைக்கணும்னு. அதுக்காக தான் கேட்டேன். அவனுக்கே தெரியும்பா, அவனே மல்லு கட்டிதான் கூட்டிட்டு வந்திருக்கான். அதனால அவன் பேசாம அமைதியா இருக்க வச்சு உங்களுக்கு தெரியலையா? ஏதோ பண்ணிதான் கூப்பிட்டு வந்திருக்கேன். அதனால நம்ம எதுவும் பேச வேணும். சரிப்பா அப்படின்னா பிள்ளைங்களை கூப்பிட்டு போங்க, கூப்பிட்டு போய் குளிக்க வைங்க போங்க. வாங்கடா, எந்திரிங்க, வாங்க போலாம். வாங்கம்மா, வாங்க, உள்ள வாங்க. பாட்டி. என்னப்பா? பாட்டி, மோதிரம் வாட்சி செயின்லாம் வச்சிருந்தோம்ல, அது கொடுங்க பாட்டி. அது லட்சுமிட்டு தான்ப்பா கொடுத்து வச்சிருக்கேன். அவட்ட கேளுடா, தருவா. அப்புறம் எதுக்குடா இப்பயே கேட்குற? தாலி கட்டலாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதில் போட்டு விடணும். இல்ல பாட்டி, அப்புறம் தான் போட்டு விடணும். இல்ல யார்கிட்ட இருக்குன்னு பாட்டிட்டு கேட்டு வச்சுக்க, அப்பதான் டக்குன்னு வாங்கி போட முடியும்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு தான் பாட்டி கேட்டு. சரிப்பா, அவங்க அவட்ட தான் இருக்கு. தாலி கட்டி முடிச்சோடனே வாங்கிக்க, சரியா? சரிங்க பாட்டி. ஏன்னா 9 மணிக்கு தாலி கட்டணும், என்னடா செய்றாங்க? அண்ணே மாமலாம் வந்து உட்காந்துட்டாங்க பாட்டி. இன்னும் சைலஜர்னியும் ஆனந்தி அப்புறம் கையில் இன்னும் கிளம்பிட்டு இருக்காங்க. இதை போய் பார்த்துட்டு வந்தேன். கிளம்பிட்டு இருக்காங்க, இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க. வாங்க பாட்டி, உள்ள எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? ஆமா, அதுவும் சரிட்டு. வாங்கம்மா, உள்ள போவோம், நம்மளும் அங்க போய் பாப்போம் என்னன்னு. சரிங்க, நீ வாங்க, உள்ள போவோம். ராஜா போய் இன்னும் ஆளை காணும். தெரியல தோட்டா, அந்த வரேன்னு சொல்லிட்டு போனா இன்னும் ஆளை காணும். பார்த்துட்டு வருவா தோட்டா? நான் போய் பார்த்துட்டு வரேன். நேரில் இருந்து எந்திரிக்கூடாது, அவனே எதுக்கு எரிச்சுட்டு சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிங்க தோட்டா. என்ன சுக்கு, எங்க ராஜாவையும் காணும், கையிலையும் காணும், எங்க போனாங்க? ஏமாமா, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணோம். இப்ப 2 பேர்த்தையுமே காணோம். என்ன செய்யறது? இன்னும் 1 மணி நேரத்துல கல்யாணம் ஆகணும். ஏன்பா இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. என்ன பிரச்சனை, ஏது என்ன தெரியாம இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏமா, உங்களுக்கு நான் கத்துறதுதாமா தெரியுது. என்ன பிரச்சனை வேணா இருந்துட்டு போட்டோம், பெரியவங்க எதுக்கு நம்ம இருக்கோம்? நம்ம கிட்ட சொல்ல வேண்டியது. அவனா அவங்க முடிவெடுத்து ஒவ்வொன்றுக்கும் செய்வானாவே. இப்ப காணோம் 2 பேர்த்தையுமே. எங்க தேடி போய் என்ன பண்றது? இன்னும் 1 மணி நேரத்துல கல்யாணத்தை முடிக்கணும். அங்க 2 பசங்க உட்கார்ந்து இருக்காங்க, இவனை மட்டும் காணோம். ஏன்னா எந்த ஊர்லயாவது நடக்குமாமா? 3 நாளையில நம்ம கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி மிச்சம் 2 பிள்ளைங்களும் இருக்குங்க. அந்த 2 பிள்ளைங்களோட சரி இந்த பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம்னு கஷ்டப்பட்டு தானே கல்யாணம் பண்ணோம். இப்போதைக்கே கல்யாணம் வேணாம் தானே சொன்னோம். கொஞ்சம் ஆகட்டும்னு சொன்னோம், அதையும் கேட்டீங்களா நீங்க?
இது ஒரே நாள்ல மூத்த கால் ஊண்டி பூ வச்சு நலுங்கு வச்சு எல்லாத்தையும் முடிச்சோமேமா கஷ்டப்பட்டு. ஏமா இவ்வளவு கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்கு நல்ல முறையில கல்யாணம் பண்ணணும் தானே. ஏதாவது ஒரு பிரச்சனைனா பெரியவங்க எதுக்கு இருக்கோம், நம்ம சொல்லலாம்ல, நம்மளும் ஏதாவது பண்ணுவோம்ல. அவன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிறான். 2 பேரும் கோவப்படுறீங்க, அது தப்பு இல்ல, கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அவன் என்ன சூழ்நிலை இருந்தாலும் என்ன ஏதுன்னு தெரியலையே. என் வீட்டுல பொம்பளை பிள்ளை கல்யாணம் நின்றுச்சுன்னா எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு யோசிச்சு பாரு அசோக்கு. நீ யோசிக்காம பேசிட்டு இருக்கா, எதனால நாங்க கோவப்படுறோன்னு. என் பிள்ளை படாத அசிங்கம்லாம் பட்டுச்சு, கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் வாங்குச்சு. நாங்க எதுக்கு இவ்வளவு கோவப்படுறோம்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் பார்த்து கோவப்பட கிடையாது, எங்களுடைய ஆதங்கம். இப்ப காணோம் எவ்வளவு அதெல்லாம் பொறுத்துக்கிட்டே இப்ப நாங்க கல்யாணம் வரைக்கும் வந்தோம். எதுக்காக வந்தோம்? எங்க பிள்ளைங்களோட ஆசைக்காக தான் நம்ம இப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம எல்லாத்தையும் செய்யறோம். ஒவ்வொன்றையும் பார்த்து செஞ்சுட்டு இருக்கோம். இந்த சமயத்துல இவன் இப்படியெல்லாம் பண்றது தப்பு இல்லையா? எங்கேயாவது போனா வந்தா சொல்ல வேண்டியதானே, நான் இங்க போறேன், இங்க வைக்கிறேன், பிள்ளைங்க சேர்த்து கல்யாணத்துல 1 மணி நேரத்துல கல்யாணம். என்ன செய்யறது? மந்திரம் சொல்லி பூஜை போய்கிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. 2 பசங்க உட்கார்ந்து இருக்காங்க, இவனை மட்டும் காணோம். கோவப்படாதீங்கடா, பொறுமையா இருங்கடா, இன்னும் தேடி பார்ப்போம், எல்லா பக்கமும் தேடி விட்டுருக்கல, பொறுமையா இரு. என்ன சித்தப்பா நீங்க பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு எப்படி சித்தப்பா நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? கோவப்படாதுப்பா, கோவப்படாது, ஆத்திரப்படாத இரு. நான் என்ன வேணும்னே அவன் போயிட்டான், இவனுமே என்ன செய்வான்? அவன் என்ன வேணும்னே போயிருப்பான். அப்படியே கல்யாணம் பண்ண அவன் தான் ஆசைப்பட்டான், அவன் வேணும்னே போவான். அப்படி எங்க பேரன் எங்க? என்ன பேரு உனக்கு? என்ன பேரு உனக்கு? எனக்கு பேர் இல்லாம வேற அவளுக்கு பேரு. எங்கப்பா ராஜாவே? ராஜா எங்க? அவள் எங்க? திருப்பி ஓடி போயிட்டாளாவ? மரியாதை கெட்டு போயிடும், மரியாதை இல்லாம பேசாத என் பிள்ளைய பார்த்து. என்ன பொறுமையா போனா ஓவரா பேசிட்டு இருக்க? என் பிள்ளை ஓடி போனா நீ பாத்தியா? என்னடி உனக்கு பிரச்சனை? எதுக்கு நீங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க மாப்ள, உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசாதீங்க. என் பேரன் எங்கன்னு மட்டும் சொல்லுங்க. என்னடி குரல உசுத்தி பேசிட்டு இருக்க? ஏய், நீ அங்கேயே நில்லு, இங்க எதுக்கு பக்கத்துல வர? என் மகள் அடிக்கிறவள வச்சுக்காதீங்க. மறுபடியும் ஓட்டி போயிட்டாளாவ? நான் சொன்னேல அவளை கல்யாணம் பண்ணி வைக்காத அப்படின்னு சொன்னனா இல்லையா? ரோஹிணி கல்யாணம் பண்ணி வைப்போம், அவ வேணா, அவ குடும்பத்துக்கு அடங்காதவன் சொன்னனா இல்லையா? ஏய், யார பார்த்துட்டு என்னடி சொல்லிட்டு இருக்க நீ? என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உனக்கு மரியாதை கெட்டு பேரும் பாத்துக்க. நீ வாய் இந்த என்ன வேணா பேசியாடி நீ? என்ன வேணும் இப்ப உனக்கு? இன்னைக்கு என் பேரை வேணும். பேரன் எங்க? வந்ததுக்கு அப்புறம் கேட்டுக்க, உன் பேரங்கிட்டே கேட்டுக்க. நீ எங்க இருக்கான்னு சொல்லு, நாங்க தேடி கண்டுபிடிச்சுக்கிறோம். எதுக்குமா இப்படி கல்யாண வீட்டுல கத்திக்கிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்டு பொய்யலை காணோம், அதுவும் இல்லாம அவளையும் காணோம். காணோன்னு சொல்றதுக்கு நீ தேடி பாத்தியா? நீ காணோன்னு சொல்றியே, 2 பேத்தையும் தேடி பாத்தியா? நீ தேடி பாத்தியாக்கா? காணோன்னு சொல்றீங்களே, தேடி பாத்தீங்களா? தேடி பார்க்காம நீங்களா வந்து சொல்றீங்களா? யார் சொன்னா 2 பேத்தையும் காணோன்னு? அண்டவன் ஃபுல்லா தேடி பாத்தியா உங்கள? அது 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 வந்து என்ன தடுமாறுற? தேடி பாத்தியா காணோன்னு சொல்றதுக்கு? கேக்குறாளவே சொல்லு. இங்க பாருங்க, நீங்க எல்லாம் தானே பேசிட்டு இருந்தீங்க காணோன்னு நான் உங்ககிட்ட சொன்னமா? அவங்க 2 பேத்தையும் காணோன்னு சொன்னமா? நீங்களா தானே வந்து பேசுறீங்க? ஏய், நீ அவங்க வீட்டு பிள்ளையா இல்ல நம்ம வீட்டு பிள்ளையா? நமக்கு சாதகமா பேசாம நீ அவங்களுக்கு சாதகமா பேசிட்டு இருக்க. சீ, வாயை மூடு, நன்றி கெட்டவ. ஏய், என்னடா அக்காவை இப்படி பேசிட்டு இருக்க? என்னடா உனக்கு திமிர் கூடி போச்சா? கூட வந்த அக்காவை என்ன சொல்லிட்டு இருக்க? அம்மான்னு பார்க்க மாட்டேன் உன்னையெல்லாம். கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, எப்பா உனக்காக பொறுத்து போயிட்டு இருக்கேன். அப்ப தேடி பார்த்தா எங்க அவனை கூட்டிட்டு பார்க்கலாம். என்ன இங்க என்ன சவுண்டு? ராஜா, அது ஒண்ணும் இல்லப்பா, சும்மா பேசிட்டு இருந்தேன்ப்பா. ஒண்ணும் இல்லப்பா, சண்டைலாம் இங்க எதுவும் இல்லப்பா. கயல் இங்க வா. சொல்லுங்க. கயல் உள்ள போமா, ரெடி ஆயிட்டு வாமா. சரிங்க. கயல் சொல்லுங்கப்பா. எங்க போன கயல்? இங்க உனக்கு எல்லாம் எவ்வளவு கேவலமா பேசுறாங்க தெரியுமா உனக்கு? எங்க போனாலும் சொல்லிட்டு போக மாட்டியா? அப்புறம் எதுக்கு நான் இருக்கேன் அப்பான்னு உனக்கு? இங்க உனக்கு எவ்வளவு கேவலமா பேசுறாங்க தெரியுமா? அப்பா அது வந்து உனக்கு எவ்வளவு அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க இங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம நீ தான் போயிட்டு வர. இது என்ன நினைச்சு கல்யாண வீடு கயல்? நீ கல்யாண பொண்ணு, இது என்ன நம்ம வீடுன்னு நினைச்சியா நீ? மாமா இப்ப எதுக்கு அவளை திட்டுறீங்க? ராஜா நீ பேசாத ராஜா, உண்மையிலே நான் கோபத்துல தான் இருக்கேன். இங்க இவ்வளவு நேரம் எவ்வளவு அசிங்கமா பேசிட்டாங்க தெரியுமா கொஞ்ச நேரத்துல? எங்க போயிட்டு வரீங்க அது சொல்லுங்க. இப்ப சொல்லாம கொள்ளாம எங்க போயிட்டு வரீங்க? சொல்லுடா நீ முதல்ல எங்க போனீங்க? முதல்ல எங்களுக்கு கஷ்டமா இருக்காத பெற்றவங்க முன்னாடி அசிங்கமா பேசுனா ஓடி போயிட்டான்னு சொல்றாங்க. என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? யார் சொன்னா? வேற யார் இவ்வளவு தூரம் பேசுனது? என் பேரனை கொடுங்க, என் பேரை நீ ஒழிச்சு வச்சுக்கிட்டீங்க, அவளும் ஓடி போயிட்டா. என்னென்ன வார்த்தையெல்லாம் கண்ணா பின்னான்னு விட்டாங்கன்னு கேள்வி இவ்வளவு நேரம் வரைக்கும் உங்க அம்மாவும் பாட்டியும்.
கையால் உன்னை உள்ள போன்னு சொன்னேன், உள்ள போன்னு சொல்லி இப்ப ரொம்ப நேரம் ஆச்சு. மாமா உங்களுக்கு நான் பதில் சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி இவளுக்கு வழிய விடுங்க, அவ உள்ள போட்டும். கையால் நீ உள்ள போமா, உள்ள போய் ரெடி ஆகு போ. சரிங்க பாட்டி, எதுவும் சொல்ல வேணாமா? எதுவும் யார்ட்டையும் எதுவும் இப்போதைக்கு சொல்ல வேணாம். போ, ரெடி ஆகிட்டு மேடிக்கு வா. அழுதுனா கோவம் வரும். நான் பேசிக்கிறேன் எல்லார்ட்டையும், போ. என்ன நடந்தாலும் வெளியில வரக்கூடாது, ரூம்குள்ளேயே தான் இருக்கணும், சரியா? உன்கிட்ட கேட்டாங்கன்னா நம்ம வீட்டாளுங்க, அதுக்கப்புறம் வேணா நீ ஆமான்னு சொல்லிக்கோ. உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லி தானே கூப்பிட்டு வந்தேன். அதுபடி சொல்லிக்கோ. இப்போதைக்கு யார்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். சரிங்க. சரிம்மா, போ, உள்ள போ. அழுகாதடி, எதுக்குடி அழுதுட்டு இருக்கப்ப? அழுகாம போடா, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, போ. சரி, நான் அழுக்கெல்லாம் ரூமுக்கு போறேன். கையல், நான் அப்பா கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்ன பதில் சொல்லாம நின்றுகிட்டு இருக்க? சொல்லு என்கிட்ட. மாமா, அதுக்கான பதில நான் சொல்லிட்டேன்ல, அவளை விடுங்க, உள்ள போட்டும். சரிம்மா, கையல் உள்ள போ. சில காலமாய் நானும் சிறை வாழ்கிறேன், உன்னை பார்த்ததால் தானே உயிர் வாழ்கிறேன், தூக்கம் விழிக்கிறேன், பூக்கள் வளர்க்கிறேன், சில பூக்கள் தானே மலர்கின்றது, பல பூக்கள் ஏனோ உதிர்கின்றது, பதில் என்ன கூறு, பூவும் நானும் வேறு, ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன். சரி, இப்ப ஆரம்பிக்கலாம், எல்லாரும் ஆரம்பிங்க. கல்யாண நேரத்துல அவளை கூட்டிட்டு எங்க போயிட்டு வர நீ? பதில் சொல்லு. பிள்ளைய காணான்னு தேடிக்கிட்டு இருக்கோம், பெத்தவங்களுக்கு பதறாதா? அதுக்குள்ள அவங்க அம்மாவும் பாட்டியும் வேற என்னென்னமோ கதை கட்டி விடுறாங்க. என்னப்பா இதெல்லாம்? நாங்க எத்தனை தடவை தான்ப்பா உன்கிட்ட சொல்றது? பிள்ளைக்கு இப்படிப்பட்ட பேர் வாங்கி கொடுக்காதுன்னு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றேன், கேட்கவே மாட்ற. இல்ல, இப்ப எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்ப எனக்கும் கையலுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு சொல்றீங்களா, இல்ல நடக்க வேணாம்னு சொல்றீங்களா? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. என்னடா அதான் பேசிக்கிட்டு இருக்க? உன்னை நாங்க கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொல்லலையா? அதுக்காக இவ்வளவு தூரம் நாங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கோம். இல்ல, வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே சொல்றோம். கதை கட்டி விடுவாங்கன்னு தான் நாங்க ஏற்கனவே கோவப்பட்டோம். பார்த்தா கொஞ்ச நேரத்துல உங்க அம்மா இங்க வந்து அவங்க பாட்டிக்கு என்னமோ பேசுறாங்க, உங்க அம்மாவும் பாட்டியும். அப்ப நீ யோசிச்சு பாரு, எங்க நிலைமையில இருந்து நீ யோசிச்சு பாரு. நாங்க இப்படிதான் அப்ப பேசுவோம். பெரிய மாமா சொல்லிட்டீங்க, சின்ன மாமா நீங்க என்ன சொல்றீங்க? இங்க பாருடா ராஜா, நாங்க உனையும் கையிலையும் ஒருபோதும் பிரிக்க நினைக்கல. நீ அவ காதலிச்ச, அதுக்கு நாங்க எதிர்ப்பும் தெரிவிக்க கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கோ. இங்க பாருடா ராஜா, உனையும் கையிலையும் பிரிக்கிறது எங்க எண்ணம் கிடையாது. அது நல்லா முதல்ல புரிஞ்சுக்கோ, சரியா? உனையும் கையிலையும் சேர்த்து வச்சு நல்லபடியா வாழணும்னு சொல்லிட்டு தான் நாங்க ஆசைப்படுறோம். ஏன்னா உனைய கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். என் பிள்ளைக்கு நான் இப்படி ஒரு நல்ல கணவர் அமையறதுல எனக்கு சந்தோஷம்தான். அவ வாழ்க்கை முழுக்க பாதுகாப்பா இருப்பா, அன்பான ஒருத்தன் கூட இருக்கிறா அப்படின்னு நினைச்சது எனக்கு சந்தோஷம்தான். அவ காதலிச்சான்றதுக்காக நான் அவளை கோபிக்க கிடையாது. இன்னொன்னு, முறைப்பையன் தான் நீ, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு முழு உரிமை இருக்கு. அது யாராலையும் தடுக்க முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. இங்க பாருடா ராஜா, உனையும் கையில பிரிக்கிறது எண்ணம் கிடையாது. அவளுக்கு இப்படியெல்லாம் கெட்ட பேர் வருதேங்கிறதா என்னோட ஆத்திரம். அத நீ நல்லா புரிஞ்சுக்க. நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வந்தப்ப உனக்கு வேணான்னு சொன்னமா? காதலிக்கிறேன்னு சொன்ன, என்ன முறைப்பையன் தானே, ஏத்துக்க தானே செஞ்சோம். நாங்க வேணாம்னு சொன்னோமா? அப்போ இருந்தாலும் உங்க அம்மாவே உங்க பாட்டியும் வச்சுதான் நாங்க சொன்னோம். அப்படி இருந்தோம், சரிப்பா நீ பாத்துக்கிறீங்களா, பாத்துக்க அப்படின்னா நாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு நீ பாத்துக்கிறேன்றப்ப நாங்க ஒண்ணும் இதை சொல்ல முடியாது. அப்படித்தானே சொன்னோம் உங்ககிட்ட. அப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, அப்படித்தானே? சரின்னு சொன்னனாலதானே இவ்வளவு தூரம் வந்து நிக்குது. சரின்னு சொன்னனால தானப்பா இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். என்ன, என் மகளை தப்பா பேசுறது எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் உன்னைய நான் திட்டிக்கிட்டு தான் இருந்தேன், நானும் சரி அண்ணனும் சரி. அது இல்லாம உங்க அம்மாவும் பாட்டியும் என் மகளை எவ்வளோ தூரம் அசிங்கமா பேச முடியுமோ பேசினாங்க. அதுக்கும் எனக்கு கோவம் ஏறிச்சு. கோவமா தான்ப்பா இருந்தேன், அதுக்கு இல்லைன்னா என்னால சொல்ல முடியாது. ஏன்னா என் மகளோட வாழ்க்கை, அந்த இடத்துல நான் கோவப்பட்டுதான் ஆகணும், கோவப்படாமல இருக்க முடியாது. ஏன்னா மகளோட வாழ்க்கை போச்சுன்னா நான் என்ன செய்ய முடியும் சொல்லி யோசிச்சு பாரு. சரிப்பா, இந்த கல்யாணம் நடக்குதோ நடக்கலையோ, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ பண்ணலையோ, அது அடுத்த பிரச்சனை.
ஒருவேளை அவளுக்கு இந்த கெட்ட பெயர் உண்டாச்சுன்னா, இவ கெட்டவன் முத்திரை குத்திட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா, அப்ப அவ எப்படி இந்த உலகத்துல நடமாடுவா, இந்த ஊருக்குள்ள நடமாடுவா? யோசிச்சு பாரு. கெட்டவன் பேர் வாங்கிட்டா நல்லவன் பேர் எப்படிப்பா வாங்க முடியும்? யோசிச்சு பாரு. ஒவ்வொருத்தரையும் போயிட்டோம், இவ என் மக ப்ரூவ் பண்ணிட்டா இருக்க முடியும் நான் நல்லவன் நல்லவன்னு. ரோட்ல போனா என்ன பேச்சு பேசுவானுங்க, யோசிச்சு பாரு. சரிப்பா, இந்த ஊர் உலகத்துக்காகவே வாழல. அப்படியே இருந்தாலும் இன்னைக்கு அசிங்கப்பட்ட அந்த நாள் அவனால மறக்க முடியுமா? யோசிச்சு பாரு. அவ ஒவ்வொரு நாள் அதை நினைச்சு துடிக்க மாட்டா? யோசிச்சு பாரு. வாழ்நாள் ஃபுல்லா என் மக கஷ்டப்படுறதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வளர்த்தேன்? யோசிச்சு பாரு. அப்ப எனக்கு அந்த ஒரு தகப்பனா எனக்கு கோவம் வரதானே செய்யும். சரிங்க மாமா, நான் ஏத்துக்கிறேன். நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க உங்களுக்கு சம்மதம் தானே, அதுக்கும் ஒத்துக்கிட்டீங்க. சரி, எனக்கு இது போதும். இன்னொரு விஷயம் சொல்றேன், இனி என்ன நடந்தாலும் நீங்க கோவப்படாதீங்க, சரியா? இங்க என்ன நடந்தாலும் கோவப்படாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. அவ நீங்க பொண்டாட்டி ஆகுற வரைக்கும் நீங்க ஒரு தகப்பனா அவ மக மேல வச்சிருக்க பாசத்துக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன், நான் இல்லைன்னே சொல்லல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு, அதாவது என் பொண்டாட்டி ஆகுற வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு என்ன நடந்தாலும் எனக்காக கொஞ்சம் பொறுமையா இருங்க. இங்க என்ன வேணா நடந்தாலும் பொறுமையா இருக்கணும். அதுக்காக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், ஒரு ரெக்வஸ்டா நான் கேட்டுக்கிறேன். அதை இனி என்ன நடக்க போகுதுப்பா, புரியல மாமா. என்ன நடந்தாலும் ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன், ரெண்டு பேரும் பொறுமையா இருங்க. அவ பட்ட கஷ்டத்துக்குலாம் நான் என் பொண்டாட்டி ஆக்கிக்கிறேன். அவ அசிங்கப்பட விடாம நான் பாத்துக்கிறேன். அதுக்கு மட்டும் எனக்காக கொஞ்ச நேரம் என்ன நடந்தாலும் நீங்க கோவப்பட்டுறாதீங்க, சரிங்களா? கோவப்படாம அமைதியா இருங்க. சரிப்பா, சரி. நான் அமைதியாவே இருக்கு, என்ன நடந்தாலும் நான் கோவப்படல. நீ உன் பொண்டாட்டி ஆக்கிக்க, அவ்வளவுதான். எப்படினாலும் ஆக்கிக்க. ஏன்னா இது வரைக்கும் அவ பட்ட கஷ்டத்துக்கும் அசிங்கப்பட்டதுக்கும் அது ஒரு மருந்தா இருக்கட்டும். ஆமாப்பா, இனிமேல் நான் கோவப்படல. உன் பொண்டாட்டி ஆக்கிக்க, அது வரைக்கும் நான் எதுவும் பண்ண மாட்டேன். என்ன நடந்தாலும் எதுவும் பேசிக்க மாட்டேன், சரியா? போதுமா? சரிங்க மாமா, போதும். பாட்டி நீங்க இதுல நான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? நீ எது பண்ணாலும் அதுல ஒரு காரண காரியம் இல்லாம இருக்கவே இருக்காது. அதனால நான் நீ என்ன சொன்னாலும் நான் சம்மதம் சொல்றேன். நான் எதுவும் கோவப்பட மாட்டேன். இதுக்கு முன்னாடியும் நான் உண்மையில கோவப்படல, இதுக்கப்புறமும் நான் கோவப்பட மாட்டேன். பார்த்து செய், சரியா? அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாம நீ செய். உன் பொண்டாட்டி ஆக்கிக்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை எங்களுக்கு. அதெல்லாம் நடக்கும், கவலைப்படாதீங்க. சரி, இப்போ உங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன பிரச்சனை சொல்லுங்க. இப்ப எங்க போறீங்க? இல்ல தம்பி, அத கையில் வந்துட்டால, அத கல்யாண வேலை நிறைய இருக்குல்ல, அதான் போய் பார்க்கலான்ட்டு போறேன். கல்யாண வேலை? சரி, இங்கே நில்லுங்க. இங்கே கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு, நான் சொல்றேன். இங்க என்ன தம்பி வேலை இருக்கு? போய் நில்லுங்க. என்னப்பா? என்ன சொல்லுப்பா, செய்றேன். அடே ராஜா, கோவப்படாதடா. எதுக்கு இப்படி கோவப்படுற? அப்பா காப்பாத்துங்கப்பா, ப்ளீஸ்ப்பா, ப்ளீஸ்ப்பா. உங்களை இன்னைக்கு ராஜா ராஜா பொறுமையா இருடா. இதுக்குள்ள இப்படி கோவப்பட்டு இருக்க? பொறுமையா இருடா. நில்லுடா, நில்லுடா. விட்டுங்க தாத்தா, இன்னைக்கு பொறுமையா இருடா. செல்வா மாறா புடிங்கடா அவனை போய். விடுங்க எல்லாரும் என்னைய. ராஜா ராஜா, நான் செஞ்ச தப்புதான் ராஜா, விட்டு ப்ளீஸ் ராஜா. நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன். நான் பொறுமையா தானே இருந்தேன். அன்னைக்கு சொல்ல தானே செஞ்சேன், பொறுமையா தானே இருந்தேன். எதுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டே இருக்கீங்க? என்னங்க, ஏங்க இப்படி அமைதியா இருக்கீங்க? அவனை பாருங்க. எனக்கு எப்படிங்க அவனை சொல்லுங்க, அமைதியா இருக்க சொல்லுங்க. சொல்ல சொல்ல ஓட்டம் போட்டுலாம் அனுபவி. சோக்கு சொல்லுப்பா, இது என்ன இவ்வளவு கோபப்பட்டு இருக்கான்? சொல்லுப்பா, அவனை அமைதியா இருக்க சொல்லுங்க மாமா. அவனை அசோக், நீ சொல்லுப்பா, சொன்னா அமைதியா இருப்பான். விடுடா, மறந்துட்டு விடு, இதோட விடு. நான் ஏற்கனவே சொன்னா சொல்லலையா அவங்ககிட்ட? சொல்லிதானே கல்யாணத்துக்கு கூப்பிட்டேன். ஆமாப்பா சொன்னேன், நான் தெரியாம பண்ணிட்டோம்ப்பா. இந்த ஒரு தடவை விட்டுருப்பா, இனிமேல் இப்படி பண்ண மாட்டோம்ப்பா. பண்ண மாட்டேன்டா, எதுவும் பண்ண மாட்டேன்டா ராஜா, எதுவும் பண்ண மாட்டேன். நான் மன்னிப்பு வேணா கேட்கறேன்டா, எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்கறேன்டா, விட்டுடா என்ன. ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க. அப்ப பேசாம தானே இருந்தேன். உங்ககிட்ட கண்டிச்சனா இல்லையா? அன்னைக்கேவும் கண்டிச்சேன், திருப்பி மன்னிப்பு கேட்டீங்க. அன்னைக்கேவும் நான் என்ன சொன்னேன்? அன்னைக்கேவும் தப்பு செய்ய வேண்டியது, திருப்பி மன்னிப்பு கேட்க வேண்டியது, இதே பொழப்பா போச்சு. இனிமேல் இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னா சொல்லலையா? திருப்பி மறுபடியும் இங்க கல்யாணத்துக்கு கூட்டு வரப்பையும் சொன்னா சொல்லலையா உங்ககிட்ட? ஆமாண்டா, தெரியாம புத்தி கிட்ட போய் பண்ணிட்டேன்டா, என்ன மன்னிச்சிடுடா, ப்ளீஸ்டா, என்னை விட்டுடா, ப்ளீஸ்டா. அம்மா பாவம் இல்லையா? நீங்க என்ன பாவம்? நான் தான் பாவம், நீங்க பாவம் இல்ல. உங்களுக்கு பார்த்தீங்க பாத்தீங்களா, நான் தான் பாவம். மனசுக்கு பிடிச்சவ, ஆசைப்பட்டவ, உயிருக்கு உயிரா காதலிக்கிறவ, அவ்வளவுதானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். உங்களுக்கு நான் அடுத்தவளையா கல்யாணம் பண்ணிக்க போறேன்? அப்படியே இருந்தாலும் உங்க தம்பி மாவ, உங்களுக்கு அப்பாவுக்கு தங்கச்சி மாவ, அவ்வளவுதானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுக்கு இப்படி இவ்வளவு பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க? செம கோபத்துல இருக்கேன் நானு. என்ன இன்னைக்கு நான் என்ன பண்ணுவேனே தெரியாது.
பா தயவு செஞ்சு நீ விட்டுருப்பா. நாங்க இனிமேல் இப்படி பண்ண மாட்டோம்ப்பா. உனக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டோம்ப்பா. ஒரு வார்த்தை பேசுனீங்க நீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு. நீங்களா பெரியவங்களா? நீங்க வீட்டுக்கு பெரியவங்க என்ன செய்யணும்? பிள்ளைங்களுக்கு நல்லது சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதை விட்டுட்டு கெட்டது சொல்லி கொடுக்குறீங்க. கோவம் வந்துருக்கு, வாய் மூடிட்டு பேசாம இருந்துருங்க. பாட்டி ஆச்சுன்னு பாக்குறேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னதான் பிரச்சனை? உங்களுக்கு நான் வாழ்றதே பிரச்சனையா? சொல்லுங்க. டேய் நான் உன்னை பெத்தவடா. நீ வாழ்றது எனக்கு அப்புறம் பிடிக்காம இருக்கும். அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அழுகாதீங்க, கோவம் வந்துரு பாத்துக்கோங்க எனக்கு. சரிப்பா இனிமேல் நான் செய்ய மாட்டேன்ப்பா. இந்த ஒரு தடவை மட்டும் விடுப்பா ப்ளீஸ்ப்பா. நான் இனிமேல் இப்படி பண்ணவே மாட்டேன். விடுடா ராஜா, அவதான் அழுகிறாள, விடு. இதோட பிரச்சனையை விடு. ஏன்னா அவளை பத்தி அனாவசியமா யாராவது பேசுறீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க. அவளை அசிங்கமா பேசுறது வைக்கிறது என்ன நினைச்சிருக்கீங்க மனசுல? எனக்கு பொண்டாட்டியா வரவ, அவளுக்குன்னு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இருக்கு. அதனால புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அனாவசியமா அவளை மதிப்பு குறைவா பேசுனீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு. அப்ப நான் உனக்கு முக்கியம் இல்லையா? நீங்க அம்மா மாதிரியா பண்றீங்க? சொல்லுங்க. என் வாழ்க்கை கெடுக்கிறதா உங்க வேலையா? சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு மகளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். மித்தபடி நான் என்னடா நினைச்சேன்? அவளை பொண்ணா அவ எப்படியோ இருந்துட்டு போறா, அதை பத்தி கவலை கிடையாது. எனக்கு இவ்வளவுதானே பிடிச்சிருக்கு, அவளை பிடிக்கலையே எனக்கு. இவதானே மனசுல இருக்கா? அப்ப என்ன செய்யணும்? நீங்க இவ்வளவுதானே கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவளை தரக்குறைவா பேசுறது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? சரி விடுடா, நான் மன்னிப்பு கேட்கறேன்டா. நான் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்கறேன்டா. விடுடா, எதுவும் பண்ணாதடா. அண்ணே என்னடா? சரினே விடு, வா ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வா, மேடைக்கு வா. டேய் இங்க நடந்ததெல்லாம் உனக்கு தெரியாதுடா. இப்ப அப்பா சொல்லிதான் கூப்பிட்டு வந்தாரு. வா வெளில வா. நான் சொன்னதை எடுத்துட்டு வந்தியா? எடுத்துட்டு வந்திருக்கேன். வா வானே, வா ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு கிளம்பு. வா விட்டுரு. அவங்க 2 பேரை பத்தி தான் தெரியும்ல, அப்புறம் என்ன? ரொம்ப வர ஓவரா பண்ணிட்டு இருக்காங்கடா. சரினே வா, மேடையில நீ இல்லாம அங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. வா வா. அர்ஜுனனும் சூர்யா மாமா மேடையில உட்காந்துருக்காங்க. வா, அவங்க உன்னை கேக்குறாங்க. வா. சரிடா. டென்ஷன் ஆகாத, நார்மலா வை ஃபேஸ. கோபத்தை குறை முதல்ல. அண்ணி பார்த்தா பயப்பட மாட்டாங்களா? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அமைதியா இரு. சரி வா வா போலாம். வா. இன்னொரு தடவை ஏதாவது அவளுக்கு டார்ச்சர் கொடுங்க, அப்புறம் தான் இருக்கு எல்லாத்துக்கும். சரிடா, நம்ம வீட்டுல போய் பாத்துக்கலாம். ஏதாவது பிரச்சனை பண்ணா நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம். வா. சரிடா சரிடா வா போலாம். வா, டென்ஷன் ஆகாத. வா. அழுகாதீங்க, அழுதாலே இப்படி பண்ணாதீங்க. இந்த பாசத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. கிட்ட இப்படி பேசுறதுனாலதான் அவ ரொம்ப பண்றான். அப்பா மைண்ட் வைஸ் சத்தமா பேசுறீங்கப்பா. அவனுக்கு கேட்டிருப்ப, அதுக்கு எடுத்துட்டு போறான். உங்க அம்மா கைதான்டா பயப்பட்டு வா. உங்க அண்ணனுக்கு நானும் ஒன்றும் பயப்பட மாட்டேன். அதுதானே. வா ராஜா, வா போலாம். வா, டைம் ஆச்சுல. வாப்பா ராஜா, வா கல்யாணத்தை முடிப்போம். இப்படியே இருந்தா என்ன செய்யறது? வா. இவன் எதுக்கோ வெயிட் பண்ற மாதிரியே தெரியுது. ஆமாண்டா, எனக்கும் அதான் தோணுது. நானும் சத்தமா பேசிட்டேனோ? சரி விடுங்க. ஆனா என்ன தெரியலப்பா, அவன் எதுக்கோ வெயிட் பண்ற மாதிரி தெரியுது. டேய் மகனே, புதுசா எதுவும் பிரச்சனை வராம இருந்தா சரிடா. ஏன்டா இந்த நியாயம் பண்றீங்க? அப்பா என்னால இப்பயே தாக்க முடியலடா. விட்டுருங்கடா என்னைய. எப்படியாவது கல்யாணம் பண்ணிட்டு ஓடி இருக்க சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அப்பா அப்பா சரிடா, நல்லா சரி. இந்த பாரு, உன் கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, நான் அன்னைக்கே என்கிட்ட ஓடிட்டு இருந்துக்க. எதையாவது பிரச்சனை இழுத்துக்கிட்டு வந்தா மறுவாது கிட்ட பேரு பார்த்துக்க உனக்கு. என்னப்பா அப்படிலாம் ஒண்ணும் வராதுப்பா. அடே என்னடா சொல்ற? நீ யாரையாவது லவ் பண்றியாடா? அட பாவீங்களா. இங்க பாரு, நீ லவ் பண்றா இப்பயே சொல்லிடு. நீ எங்கேயாவது ஊருக்கு கிளம்பி போயிரு. நீ என்ன வேணா பண்ணிக்கோங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. டே மகனே, அப்பா உனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்கட்டா? ஐடியாவா? எங்க சொல்லுங்க கேப்போம். என்னதுன்னா, நீ யாரையாவது லவ் பண்றேன்னு வை. சரி, இப்படி உங்க அண்ணனுக்கு மாதிரி நல்ல மண்டபம் பார்த்து நிறைய பேர்த்த கூப்பிட்டு என்ன நல்லா கிராண்டா பண்ணணும். அப்படின்னு மட்டும் நீ நினைச்சிடாத. அப்படி மட்டும் நான் பண்ணவே மாட்டேன். நீ யாரையாவது லவ் பண்ணீங்கன்னா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கோ, ரன்னிங் மேரேஜ் பண்ணிக்கோ. நான் எதுவுமே கேட்க மாட்டேன். பா அப்பா மாதிரி பேசுப்பா. இங்க பாரு, என்கிட்ட நான் லவ் பண்றேன், எனக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வை, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு மட்டும் அண்ணன் தம்பி குறைச்சிட்டு வந்து நின்னீங்க, அன்னைக்குதான் என் உயிரோட்ட பாப்பீங்க. சரிப்பா விடுப்பா, டென்ஷன் ஆகாதப்பா. நீ இவ்வளவு இந்த பிரச்சனையை பார்த்தே நீ டென்ஷன் ஆனீனா இன்னும் என்னெல்லாம் இருக்கு அண்ணன் கல்யாணத்திலேயே. இதுக்கே இவ்வளவு டயர்ட் ஆகுற என்னப்பா நீ? என்னடா சொல்ற? அடே என்னடா சொல்ற? இன்னும் பிரச்சனை வருமா? இப்ப என்னால தாக்க முடியுமா? ஹாஸ்பிட்டல் எதுவும் பெட்டு ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லுடா. எனக்கு ஒரு பாட்டில் குளுக்கோஸ் சேர்த்து அங்கேயே வச்சுக்கடா. என்னால முடியலடா. எப்பா காமெடி பண்ணாதப்பா. அங்க அவன் டென்ஷனா இருக்கா, நீங்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. என்னை பார்த்தா உனக்கு காமெடி பண்ற மாதிரி தெரியுதா? எல்லாருக்கிட்டே பேச்சு வாங்கிட்டு நிக்கிறேன். டேய் உன்னை என்ன சும்மாவே விட மாட்டேன்டா. நீ கல்யாணம் முடிச்சுட்டு வரட்டும், அப்புறம் இருக்குடா உங்களுக்குலாம். ஆர்த்தி அப்படின்னா நான் வீட்லயே இருக்க மாட்டேன். இப்படிக்காவே நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போயிடுவேன்.
அடே அவனை கூட விட்டுவிடா. ஆனா நீ என்கிட்ட பாரு, உதவாங்காம இருக்கவே மாட்டேடா. நான் பேசாம இருந்தேன், பிசினஸை பார்த்துக்கிட்டு நான் பேசாம இருந்தேன். அப்பா நான் லவ் அன்னி பாவப்பா, லவ் பண்றியாப்பா, அப்படிப்பா இப்படிப்பான்னு சொல்லி என் மனசை மாத்தி இவ்வளவு பிரச்சனைக்கு நீங்க ஆளாக்கி விட்டீங்க ரெண்டு பேரும். என்ன உன்னை அடிக்கிற அடியில அவன் இனிமேல் என் பக்கத்துல வரக்கூடாது பார்த்துக்கோ. இல்ல அண்ணனுக்கு கல்யாணம் முடிச்சிட்டா இனி ஏன் உன் பக்கம் வரப்போறா ஹெல்ப்புக்கு? டேய் உங்களை பத்திலாம் மித்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், எனக்கு தெரியாம இருக்குமா? நீ அவனுக்காக பேசுறதும் அவன் உனக்காக பேசுறதும் இது நம்ம வீட்டுல நடக்கிற ஒரு விஷயம் சின்ன பிள்ளையில இருந்து. அதனால எப்படியும் நீ அவனுக்காக லவ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுன. எப்படியும் பாத்துக்கிட்டே இரு, நீ யாரையாவது கண்டிப்பா லவ் பண்ணிக்கிட்டு தான் இருப்ப, எனக்கு நல்லாவே தெரியும். என்ன அவன் வந்து உனக்காக வந்து பேசினான், அன்னைக்கு இருக்கடா அவனுக்கு பாத்துக்க. இப்பா அவன் நம்மளதே பாக்குறியான், பேசாம இருப்பா. ஏற்கனவே அவன் டென்ஷன்ல இருக்கான், பேசாம இருப்பா. பாட்டி அடுத்த பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்களே.